அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 2 மகாத்மா காந்தி பிறந்த நாள். 1921 செப்டம்பர் 22 மகாத்மா காந்தி அரையாடிக்கு மாறிய நாளை நினைவு கொள்வோம். செப்டம்பர் 21 ரயிலில் மதுரை வரை தூக்கம் இல்லாமல் புரண்டு புரண்டு படுத்தார் மகாத்மா காந்தி. மறுநாள் மதுரை வந்த மகாத்மா காந்தி ரயிலில் இருந்து இறங்கினார். கண்ணு கெட்டிய தூரம் வரை வரவேற்க வந்த மக்கள் வெட்டு உடம்புடன் பெரும்பாலானோர் வேட்டியை சுற்றி கொண்டு நின்றனர். அது ரயில் நிலையத்திலும் திரண்ட மக்கள் கூட்டத்திலும் மின்னமூட்டும் முழக்கத்திலும் மகாத்மா காந்தி கவனிக்க தவறவில்லை. மகாத்மா காந்தி வரவேற்கப்பட்டு மதுரை மேலவாசி வீதியில் காங்கிரஸ் பிரமுகர் ஒருவர் வீட்டில் தங்க வைக்கப்பட்டார். வீதிகளில் தீர்ந்தவர்களும் வெற்று மார்புடன் இருந்ததை கவனித்தார். அட கடவுளே, இன்னுமா நான் இவ்வளவு ஆலைகளுடன் உட்கார்ந்து கொண்டு இதனை கவனித்து கொண்டு இருக்க வேண்டும் என நினைத்து சட்டென எழுந்தார். அனைத்து உடைகளையும் கலந்து தான் குஜராத் மாடலில் உடுத்திருந்த வேஷ்டினை நன்றாக கிழித்து வைத்து அதில் ஒன்றை எடுத்து இடுப்பில் சுற்றி கட்டி கொண்டார். ரயில் நிலையத்தில் வரவேற்ற காந்தி இப்போது வேறு மாதிரியாக காட்சியளித்ததை கவனித்த மக்கள் கூட்டம் அலைமோதியது. இனி இதுதான் என் உடை என்றார் காந்திஜி. என் நாட்டு மக்கள் எல்லோரும் 3 ஆடை அணிய வரை நானும் இந்த அரையாடையில் தான் இருப்பேன் என்று கூறினார். அடுத்து வட்ட மேஜை மாநாட்டில் கலந்து கொள்ள இதே அரையாடையுடன் காந்திஜி லண்டன் நகருக்கு சென்றார். இவரை கண்ட இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் இந்த அரையாடை பக்கிரியார் என்று முகம் சுளித்து கேட்டார். பாரம்பரிய குஜராத் உடையில் இருந்த காந்தி ஒரு எளிய விவசாயியின் உடைக்கு மாறிய நாள் செப்டம்பர் 22, 1921 ஆகும். இந்த சம்பவம் நடந்து ஒரு நூற்றாண்டு முடிந்துவிட்டது. மேலும் இன்று லால் பகதூர் சாஸ்திரி முன்னாள் பாரத பிரதமர் பிறந்த நாளும் காமராஜர் பெருந்தலைவர் நினைவு நாளும் ஆகும். மகாத்மா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி, பெருந்தலைவர் காமராஜர் இம்மோரையும் நினைவு கொள்வதில் பெருமையும் பெருமிதமும் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.